அட என்னையா இது வேர்ல்ட் நம்பர் 1 பேட்ஸ்மேனுக்கு வந்து சோதனை. ஆமாங்க, இப்படி வந்து இசான் கிசானை பார்த்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்ச்ல ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நேத்து மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் தான் வேகமா அவுட் ஆனார்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல இசான் கிசான் வந்து ரன் அவுட் ஆயிட்டாருங்க. இதுல ரன் அவுட் ஆனதை விட அவர் ரன் அவுட் ஆன விதம் தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துச்சு. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பாலை வந்து மிட் விக்கெட் நோக்கி வந்து அடிச்சாரு. ஃபீல்டர் கையில உடனே பால் வந்து போயிடுச்சு. இதை பார்த்துட்டு அபிஷேக் சர்மா ஆப்போசிட்ல இருந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ரன் போடாதீங்க அங்கே நில்லுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் ஓடி பாதி தூரம் வந்துட்டாருங்க. திரும்ப வந்து ஓடி வர்றதுக்குள்ள பட்லர் வந்து அழகா அவரை ரன் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இசான் கிசான் ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அபிஷேக் சர்மா இசான் கிசானை பார்த்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காரு. இதுதான் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, இசான் கிசான் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, சூப்பரா வந்து விளையாடுறாரு. ஆனா பொசுக்குன்னு ரன் அவுட் ஆனா எப்படிப்பா? இதுக்கு முன்னாடி அயர்லாந்துக்கு எதிரான மேட்ச்லையும் இதே மாதிரி தான் திலக் வர்மா கூட ஆன ஒரு மிக்சப்பில் அவர் அப்போ ரன் அவுட் ஆனார். இப்போ இதை தொடர்ந்து நேற்று மேட்ச்லேயும் ஒரு ரன்னு கூட எடுக்காமல் ரன் அவுட் ஆயிட்டாரு. அவர் ரன்னு ஓடுறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேயர் என்ன சொல்கிறாங்க, அவங்க ரன் ஓட ரெடியாக இருக்காங்களா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்து ரன் ஓடணும். அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு பொறுமை இல்லாமல் ஆப்போசிட் பிளேயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்காம ரன் ஓடினா இப்படி தானே ரன் அவுட் ஆவார். அதனால இசான் கிசான் இனிமேல் வந்து ரன் ஓடும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க. ஏன்னா இப்போ இசான் கிசான் தான் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக வந்திருக்காரு. அதில் இப்போ தான் அவர் ரீசெண்டாக அபிஷேக் சர்மா பின்னுக்கு தள்ளி இசான் கிசான் நம்பர் 1 பேட்ஸ்மேனாக வந்தார். அந்த ஒரு பிளேஸை அவர் தக்க வைக்கணும் அப்படின்னா அடுத்தடுத்த மேட்ச்சில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் அவரால் தக்க வைக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. இசான் கிசான் மட்டும் இல்லை, சஞ்சு சாம்சனும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அப்போ தான் டீமில் அவரும் அவரோட இடத்த தக்க வச்சுக்க முடியும். கடந்த 3 மேட்ச்லேயும் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காரு. அயர்லாந்துக்கு எதிராகவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல, இங்கிலாந்துக்கு எதிராகவும் நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா நேற்று மேட்ச்சில் வெறும் ஒரு ரன்னுலே அவுட் ஆகிட்டாரு. இதே மாதிரி சஞ்சு சாம்சன் சொதப்பிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சியை டீமுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் அவங்க இடத்த தக்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா டீமை விட்டு வெளியே போயிட்டு இருக்க வேண்டியதான். இனிமேலாவது உருப்படியான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.